நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் முத்துராமன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நெல்லை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாம் இப்போது தாமிரபரணி ஆற்று ஓரம் இருக்கிறோம். 2 கரையோரமும் தொடர்ந்து அது 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மொத்தம் 70,000 கன அடி தண்ணீர் தற்பொழுது தாமிரபரணி ஆற்றில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் முழுவதும் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்தால் அறிவுறுத்தப்பட்டு அதாவது பொதுமக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அமைச்சர் KN நேரு ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த ஒரு அச்சத்துடன் காணப்பட்டு வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து முத்துராமன்.